உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் நல்லபடியே நீடிக்கிறது. பண வசதி போதுமான அளவிற்கு உள்ளது. ஆயினும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அவசியம். குரு மற்றும் சனி பகவானின் சஞ்சார நிலைகளினால் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் இருக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. திருமண முயற்சிகளை சற்று ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோகக்காரகராவார். ஆதலால் கடுமையான பிரச்சனை ஏதும் அலுவலகத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆயினும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் போக்கு கவலையை அளிக்கும். தொழில் வியாபாரம். போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான மாதம். கலைத்துறையினர். நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் தேடி வரும். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறும் உள்ளது. அரசியல் துறையினர். அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பிரபலமான மேலை நாட்டு பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்படும். மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கும். மாணவ மாணவியர். கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். படிப்பில் ஆர்வம் மேலிடும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்தால் தற்போது முயற்சிக்கலாம். நிதி உதவியும் தேவையான சிபாரிசுகளும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறையினர். பூமிக்காரரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகளில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும். அதிக மழையினால் பயிர்களில் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசாங்க உதவி கிடைக்கும். கால்நடைகளின் பராமரிப்பு பணிகள் திருப்திகரமாக உள்ளன. பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவர். இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இம்மாதம் உள்ளார். குரு பகவானால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை குறைக்கும். பரிகாரம். சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் தீபமேற்றுவது சிறந்த பயனை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 25 இரவு முதல் 27 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.